जय जगन्नाथ बलदेव सुभद्रा महारानी करुणम, जय श्री राधा गोपाल जी करुणम, जय श्री गौरंग महाप्रभु नित्यानंद प्रकरणम, जय श्रील रूप रघुनाथ करुणम, जय श्रील पुरबादी महाराज करुणम, என் குருநாத கருணம். தொடர்ந்து பாகவத கிளாஸ் கவனிப்போம். வந்திருக்கக்கூடிய அனைத்து பக்தர்களுக்கும் அனைத்து பக்தருக்கும் அடிவன பணிவான உனக்கு. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா. வந்து சாந்தி மாதிரி எங்க கல்யாணம் ஜி அங்கே ஓகேவா? இல்லை 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 இப்படி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்குமே. இது பார்ப்பீங்களா? அப்படி போய் உட்காந்தீங்கன்னா ஓகேண்ணா. ஓகே உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக ஓகேண்ணா. ஓகே ஓகே just listen to class. Okay, Hare Krishna. Okay. நவீன் பிரபு ஏன் அங்கே பண்ணிட்டீங்க? ஸ்கூல் படிச்சு போகிறா? சரி சரி. அது பரணி எவ்வளோ பிரபு? அந்த ஓகே. ஹரே கிருஷ்ணா. ஜெய ஜெகநாத் ரத யாத்ரா கி. ஓகே, இன்னும் 4 நாளுக்கு ரத யாத்ரா. ஓகே, ஸ்ரீமத் பாகவதம் முதல் காண்டம் போஸ்ட் கேண்டோ அத்தியாயம் 5 சாப்டர் 5 அண்ட் டெக்ஸ்ட் ஸ்னேகா மதுஜி 37 பதம் 37. ஓகே ஓகே கல்யாண் மதுஜி. ஓ நமோ பகவதே துப்யம் वासुदेवाय धीमहि प्रद्युम्नायानि अनिरुद्धाय नमः शङ्कर्षणाय च. ओम नमो भगवते दुभ्यं वासुदेवाय धीमहि प्रद्युम्नानिरुद्धाय नमः शङ्करष्णाय च. ओके பாகவதம் படிக்கிறீங்களா ப்ரோ? படிக்கிறா? பதம் 37. ओम नमो भगवते तुभ्यं. ओम नमो भगवते तुभ्यं वासुदेवाय धीमहि. वासुदेवाय धीमहि प्रद्युम्नाय अनिरुद्धाय नमः शङ्कर्षणाय च. नमः शङ्करष्णाय च. उषा माता जी. ओम नमो भगवते तुभ्यं वासुदेवाय धीमहि प्रद्युम्नाय अनिरुद्धाय नमः शङ्करष्णाय च. ओम பகவானின் திவ்யமான பெருமையை பாடுவதற்குரிய அறிகுறி நம பகவானை வணங்குதல். பகவதே பரமபுருஷ பகவானை துப்யம் தங்களை வாசுதேவாய வாசுதேவரின் முதல்வரான பகவானை தீமகி பிரத்யும்னர் அனிருத்தர் மற்றும் சங்கர்ஷ்ணர் ஆகிய வாசுதேவனின் எல்லா பூரண விரிவங்கங்களையும் நான் போற்றுவேன். நான் போற்றுவோம். நம பணிவான வணக்கங்கள். சா மேலும் மொழிபெயர்ப்பு எல்லாம் சொல்லுங்க. जय जगन्नाथ बलदेव सुभद्रा महारानी की जय. श्री गौरंगा महाप्रभु की, श्रीदेव भगवान की.
மொழிபெயர்ப்பு. பகவானின் பூர்ண விரிவங்களாகிய பிரத்யும்னர், அனிருத்தர் மற்றும் சங்கர்ஷ்ணர் ஆகியோரின் பெருமைகளுடன் வாசுதேவனின் பெருமைகளையும் நாம் பாடுவோம். கல்யாணம். Let us all chant the glories of Vasudeva along with his plenary expansions, Krishna, Aniruddha and Sankarsana. புரிஞ்சா மாதிரி Om Namo Bhagavate Tubyam. இது translation. Let us all chant the glories of Vasudeva along with his plenary expansions, Pradyumna, Aniruddha and Sankarsana. Thank you, Mataji. Namo Om Namo Bhagavate Tubyam Vasudevaya Dhimahi Pradyumnaya Aniruddhaya Nama Sankarshanaya Cha. Hare Krishna. ஓகே, இந்த ஸ்லோகம் வந்து இப்போ யாருக்கிட்ட பேசுகிறாங்க? மகேஷ் பிரபு யாருக்கிட்ட டைலாக் போட்டிருக்கு பிரபு? ரவி பிரபு ஹெல்ப் பண்ணுங்க. வியாசதேவர் சிஷ்யர், நாரத குரு. ஓகே, இப்போ வந்து ஸ்லோகங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து இப்போ எதை பற்றி பேசியிருக்காரு? அவருடைய அவர் இன்னைக்கு ஸ்லோகம் இல்லை, இதுக்கு முன்னே வந்து என்ன பேசியிருந்தாருன்னா அவருடைய முந்தைய பிரிவில் உள்ள வாழ்க்கையெல்லாம் சொல்லியிருந்தார். அவர் வந்து ஒரு வேலைக்கார பையனாக இருந்தார், மேட் செவனாக இருந்தார், சன் ஆஃப் மேட் செவன் அப்படின்னு தான் சொல்லியிருந்தார். ஓகே, கவர்மெண்ட் ரொம்ப நாளாக சொல்ல ஸ்கெட்ச் பண்ணிக்க. அப்போ நம்ம நிறைய அதெல்லாம் பார்த்துட்டோம். இப்போ வந்து ஸ்லோகம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அத்தியாயம் முடிய போகுது. ஒன்று வந்து 40 ஸ்லோகம் தான் இந்த அத்தியாயம் நினைக்கிறேன். இப்போ வந்து ஸ்லோகம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ டைரெக்ஷன் கொஞ்சம் மாறும். இப்போ ஓகேவா, இது வரைக்கும் நாரதை பற்றி பேசியிருந்தோம். இப்போ நாரதுக்குள்ளே இப்போ வேறு டைரெக்ஷனில் இப்போ வந்து ஸ்லோகம் போக போகுது. இப்போ அப்போ போன வாரம் நம்ம வந்து எதை பற்றி பேசியிருந்தோன்னா ஹவு டு மேக் அவர் சென்சஸ் இன் ஸ்பிரிச்சுவல், எப்படி நம்ம புலன்களை வந்து ஸ்பிரிச்சுவலாக மாற்றுறது. ஓகே, அதோடு சேர்த்து இன்றைக்கி என்ன பற்றி பேசுகிறாருன்னா நாரதர் சொல்கிறார், பகவானின் பூர்ண விரிவங்களாகிய பிரத்யும்ன, அனிருத்த மற்றும் சங்கர்ஷன் ஆகியோரின் பெருமைகளுடன் வாசுதேவரின் பெருமைகளையும் நாம் பாடுவோம். சில புரோபாதை பார்த்தீங்கன்னா இப்போ இது புப்பட்டில் பொருளில் என்ன சொல்லியிருக்காருன்னா சில முக்கியமான விஷயங்களை ஹைலைட் பண்ணியிருக்கேன். என்னதுன்னா பஞ்சராத்திரத்தின்படி நாராயணரே பகவானின் எல்லா விரிவங்களுக்கும் மூல காரணம். ஓகே, 3வது பேராகிராஃபில் பார்த்தீங்கன்னா இதன் பொருள் என்னவென்றால், பலன் கருதும் செயல்களை பற்றிய விஷயத்திலோ அல்லது முறைப்படி சாஸ்திர பயிற்சி இல்லாத தத்துவத்தை பற்றிய விஷயத்திலோ உள்ள எந்த விவகாரமானாலும் சரி, அது பரமபுருஷன் உன்னத உணர்வை அடைவதை முடிவாக நோக்கமாக கொண்டிருக்கவில்லை என்றால் அது பயனற்றது என்றே கருதப்படுகின்றது. பக்தி தொன்னி படிப்படியாக முன்னேறும் ஒரு முறையினால் பகவானுக்கு ஜீவராசிக்கும் இடையில் நெருக்கமான உறவு வளர்கிறது. ஆகவே இந்த முறையில் அமைந்த தமது சொந்த அனுபவத்தை கொண்டு களப்பற்ற பக்தி தொண்டின் தன்மையை பற்றி நாரதர் விளக்கியுள்ளார். எஸ், அதாவது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா பகவானுக்கு பக்தி தொண்டு செய்கிறத பற்றி பேசுகிறாரு. ஆனால் இப்போ ஏங்க நான் வாசுதேவர், சங்கர்ஷ்ண, பிரத்யும்ன, அனிருத்தா 4 பேர் சொல்லியிருக்காருல்ல. அதாவது வந்து இந்த ஸ்லோகம் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட், கொஞ்சம் கஷ்டமான ஸ்லோகம். ஆனால் இது வந்து அது கரெக்டாக நம்ம வந்து இது புரிஞ்சுக்கணும். அப்போ வந்து என்னதுன்னா பகவானுடைய பக்தி தொண்டு, பகவானுடைய பக்தி சேவை, இதில் வந்து நம்ம வந்து நம்மளை என்கேஜ் பண்ணிக்கிட்டா தான், பகவான் பக்தி சேவையில் நம்ம வந்து வந்தால் தான் நம்ம வந்து எஸ் எ ஜீவாத்மா அண்டர்ஸ்டாண்ட். நம்ம எல்லாம் வந்து யார்? ஜீவாத்மா வந்து பகவானோட கனெக்டில் வர முடியும். ஓகே, அது பகவானோட கனெக்ஷனில் வந்தால் தான் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் ஹூஸ் த பகவான், கடவுள் யாருன்னு புரிய முடியும். என் கடவுள் வந்து யார், அது வந்து அவர் வந்து எந்த மாதிரியான பொசிஷனில் இருக்கிறாரு,
அவர் எந்த இடத்துல இருக்கிறாரு, எந்த மாதிரியான சூழ்நிலை இருக்கிறாரு, அவரோட க்ளோரி என்னாரு, அவரோட பவர் என்னது, அவர் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் செய்வார், எதெல்லாம் நம்மளுக்கு கொடுப்பாரு, இதெல்லாம் வந்து புரிய வரும். வித்தவுட் பக்தி நம்மளுக்கு வந்து எந்த விஷயங்களும் புரிய வராது. புரியுதா பரணி? என்ன புரியுது? நோ பக்தி நோ கிருஷ்ணா, அவ்வளோதான். இந்த ஸ்லோகம் ஞாபகம் வச்சுங்க. இது ரிசைட் பை ராதாஜீவன் தாஸ் போட்டுக்கங்க கீழே. நோ பக்தி நோ கிருஷ்ணா, அவ்வளோதான். புரியுதா? சிம்பிள். ஓகே, நோ கிருஷ்ணா நோ பேக் டு ஹோம், பேக் டு கோட். ஓகே மதி. அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே வந்து ஏன் வந்து வாசுதேவா, சங்கர்ஷ்ணா, பிரத்யும்னா, அனிருத்தா இந்த 4 பேர் சொல்கிறார். இந்த 4 பேர் யார்? எங்கேயோ கேட்டிருக்கோம் பிரபு, சொல்லுங்கள் கௌரி மதி. கை சொல்லுங்கள் கல்யாணமதி. கல்யாணமதி நீங்கள் தங்கள் சரி சொல்லுங்கள். என்ன மதி? அதான் மதி, என்ன யார் இவங்களாம், யாரோட எக்ஸ்பிளனேஷன் என்ன, எதுக்காக என்னத்துக்கு என்ன பண்ணுறாங்க? பழையபடி சொல்லுங்கள் வருவோம். படைப்போட ஆரம்பத்தில் பலராமரோட வந்து 4 பேர். நல்லா கேட்கணும். சரஸ்வதி வந்துச்சு, நோட்ஸ் வச்சுருக்கீங்களா, புக் வச்சுருக்கீங்களா? வச்சுருக்கீங்களா? ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுங்க. வாசுதேவா, சங்கர்ஷ்ணா, பிரத்யும்னா, அனிருத்தா, இவங்க 4 பேர் வந்து பார்த்திங்கன்னா பகவானோடைய எக்ஸ்பென்ஷன், பகவானோடைய விரிவங்கம், பகவானோடைய அவர்கிட்டேருந்து வரக்கூடிய மேனிஃபெஸ்டேஷன், அவரோட விரிவங்கம். ஓகே, அவர்கிட்ட வெளிவராங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். ஓகே, ஃபர்ஸ்ட் கிருஷ்ணர் தான். ஏச்சாம்ச கலாபம்ச கிருஷ்ணஸ்து பகவான் சுயம் பகவான் வந்து யார் பரணி? கிருஷ்ணர். எழுதிட்டீங்களா? எழுதிடுங்க. கிருஷ்ணர் இஸ் த பகவான். ஓகே, கிருஷ்ணர்கிட்டேருந்து ஃபர்ஸ்ட் எக்ஸ்பென்ஷன், முதல் விரிவங்கம், முதல் எக்ஸ்பென்ஷன் யார்? பலராம். பகவான் ஸ்ரீ பலராம தான் முதல் எக்ஸ்பென்ஷன். மகேஸ்வரோ, சாந்தி மந்திஜி, இதெல்லாம் நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். திருப்பி அந்த ஸ்லோகம் நல்லா கேட்டுக்குங்க. முதல் எக்ஸ்பென்ஷன் பலராம் வந்து கிருஷ்ண கிட்டேருந்து எந்த சைட்லேருந்து வராரு? ரவி பிரபு, பன்னீர் பிரபு, ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து தான் வராரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஜெகநாதர் அண்ட் சுபத்ரா பலராமர் இருக்கிறாரு, கரெக்டா? இப்போ பலராமர் ஜெகநாதர் கிட்டேருந்து எங்கே இருக்கிறாரு? நம்ம பார்வையிலேருந்து இல்லை, ஜெகநாதர் பார்வையிலேருந்து எங்கே இருக்கிறாரு? ஜெகநாத சுபத்ரா மராணிக்கு எங்கே இருக்காரு? மகேஷ் பிரபு ரைட் ஹேண்ட் சைடில். அதனால பகவான் கிட்டேருந்து ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து எக்ஸ்பென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எக்ஸ்பென்ஷன், முதல் விரிவங்கம் இஸ் அ பலராமர். ஓகே, இந்த பலராமர்கிட்டேருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா பலராம் என்ன சொல்லுவாங்கன்னா மூல சங்கர்ஷ்ணா. பலராம் என்ன சொல்லுவாங்க? மூல சங்கர்ஷ்ணா. சங்கர்ஷ்ணானா என்ன அர்த்தம் நான் சொல்கிறேன். ஓகே, மூல சங்கர்ஷ்ணா இஸ் த பலராமருக்கு ஒரு பேர் இருக்குது, மூல சங்கர்ஷ்ணா. கிருஷ்ணனுக்கு அப்புறம் யார்? பலராமர். பலராமருக்கு இன்னொரு பேருக்கு என்னது? மூல சங்கர்ஷ்ணா. இந்த பலராமர்கிட்டேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ஃபோர் போர்ஷன், 4 விரிவங்கம், 4 எக்ஸ்பென்ஷன் வெளியே வராங்க பலராம் கிட்டேருந்து. அடுத்து நெக்ஸ்ட்டு அது வந்து யார்? வாசுதேவா, சங்கர்ஷ்ணா, பிரத்யும்னா அண்ட் அனிருத்தா. இது வந்து இங்கே போட்டிருக்காங்க. இவங்களை பற்றி இங்கே சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்கன்னு அப்படின்னா நான் கனெக்ட் பண்ணுறேன். இது என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும். வாசுதேவா, சங்கர்ஷ்ணா, பிரத்யும்னா, அனிருத்தா, இந்த 4 பேர் வந்து எக்ஸ்பெண்ட் ஆகுறாங்க. ஓகே, அடுத்து இந்த 4 பேர்கிட்டேருந்து வாசுதேவர் இருக்கிறார்ல, இந்த வாசுதேவர்கிட்டேருந்து திருப்பியும் இன்னொரு 4 பேர் வந்து எக்ஸ்பெண்ட் ஆகுறாங்க. வாசுதேவா, சங்கர்ஷ்ணா, பிரத்யும்னா அண்ட் அனிருத்தா, இவங்க எக்ஸ்பென்ஷன் ஆகுறாங்க. ஓகேவா? இந்த வாசுதேவர் இருக்கிறார்ல, இவர் தான் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அவர் வந்து நாராயணன்னு சொல்லலாம். ஓகேவா? இவங்க கிட்ட தான் இவங்க இருக்கிற இடம் தான் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வைகுண்டம், மதுரா அண்ட் துவாரகா. ஓகே, ஆன்மீக உலகம், ஸ்பிரிச்சுவல் உலகம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அது வந்து நிறைய டிவிஷன் இருக்குது. முதல் லேயர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கீழே உள்ளது பார்த்திங்கன்னா என்ன ஆகுதுன்னா அது வந்து வைகுண்ட லோகம். வைகுண்ட லோகம் ஒன்று மட்டும் கிடையாது, நிறையா வைகுண்ட லோகம் இருக்குது. அதில் ஒவ்வொரு பகவானுடைய அவதாரங்களும் ஒரு வைகுண்டத்தில் இருப்பாங்க. இப்போ உதாரணம் வச்சுங்க, அச்சுதா சொல்கிறோம், பத்மநாபா சொல்கிறோம், அப்புறம் வந்து வேறு என்ன மதஜி?
புருஷோத்தமா, வாமனா, இந்த மாதிரி எல்லாரும் ஒருத்தவங்களும் ஒரு வைகுண்ட லோகத்தில் இருக்கிறாங்க. நிறைய மணி வைகுண்ட லோகம். நீங்கள் பாகவதம் முதல் காண்டம் அதுக்கு தான். நீங்கள் நல்லா பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த புஸ்தகத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இதை பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த தாமரபூ இருக்குல்ல, இதுதான் வந்து பகவான் லோகம். ஓகேவா? இந்த லோகம் தான். இது கீழே கருப்பாக இருக்கு பாருங்க. ஓகேவா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கக்கூடிய லோகம். ஓகே, இதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நிறையா சின்ன சின்ன லோகங்கள் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் சும்மா சோறா இல்லை, சும்மா டிசைன் இல்லை, இதெல்லாம் வைகுண்ட லோகம். இந்த வைகுண்ட லோகத்துக்கு மேலே தான் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அடுத்த லேயரில் தான் என்ன இருக்குன்னா துவாரகா இருக்குது, துவாரகா லோகம் இருக்குது. துவாரகா லோகத்துக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா மதுரா லோகம் இருக்குது. ஓகேவா? இன்னொன்று இந்த வைகுண்ட லோகத்திலே வந்து பார்த்திங்கன்னா அயோத்தியா இதெல்லாம் வந்து அதுக்குள்ளே தான் இருக்கும். அப்புறம் துவாரகா, மதுரா, தென் அதுக்கப்புறம் மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா தாமரபூ வடிவில் கோலோக பிருந்தாவனம் இருக்கும். இப்போ நம்ம இருக்க லோகம் எங்கன்னா இப்போ இந்த கருப்பு கலராக ஆன்மீக லோகத்தில் கருப்பு கலராக ஒரு இடம் தனியாக இருக்கும். இது எல்லாமே ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்பிரிச்சுவல் உலகம். ஓகேவா? இந்த ஆன்மீக உலகத்துக்குள்ளே ஒரு இடம் மட்டும் கருப்பாக ஆகும். அந்த இடத்துக்கு பேர் வந்து என்னது? சத்தமா ஸ்னேகம், அது மகா தத்துவம். இட்ஸ் கால் மகா தத்துவம். அந்த இடம் வந்து ஏன் கருப்பாகுதுன்னா யாரெல்லாம் வந்து பகவானை மறந்தாங்களோ, போன வாரம் அதுக்கு ஒரு பேர் சொன்னேன், பகவானை மறந்தவங்களுக்கு ஒரு பேர் நான் சொன்னிருந்தேன். யாராவது சொல்ல முடியும்? நவீன் பத்தா. போன வாரம் வந்து பகவானுக்கிட்டே திரும்பின ஜீவாத்மாக்களுக்கு ஒரு பேர் இருக்கு. ஜடம் வந்து அது வேறு பொறுப்போம். ஜடம் வந்து அது வந்து உணர்வு இல்லாதது, நோ கான்சியஸ்னஸ். பயிர்முக ஜீவாத்மா, பயிர்முக ஜீவாத்மா தான் வந்து என்னென்னா, பயிர்முகன்னா என்னதுன்னா நம்ம பகவான் கிட்ட மூஞ்சி திருப்பிக்கிட்டோம். நம்ம பகவானை பார்க்காம மாயைக்கு வந்து நம்ம வந்து உட்பட்டதுனால நம்ம வந்து இந்த மாய உலகத்துக்குள்ளே நம்ம அனுப்பப்படுறோம். அந்த மாய உலகம் தனியாக ஒன்று செய்யணும். அப்போ அதுக்கு தான் வந்து ஒரு இடம் கருப்பாக மாற்றுறாரு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். அந்த இடத்துக்கு பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா மகா தத்துவம். இந்த வெரி வந்து டஃப்பான டாப்பிக்கு. நான் ஒன்று ஒன்று சொல்ல அப்படியே கேட்டுட்டே வாங்க. ஏன் வந்து அந்த இடம் கருப்பாகுது, ஏன் அது வெளிச்சமாக இருந்துக்கலான்னா, அதாவது வந்து சூரியன் இருக்கும் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இருட்டு இருக்காது. இருட்டு டார்க்னஸ் இருக்கும்போது அங்கே லைட் இருக்காது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா மாயா இஸ் த டார்க்னஸ், பகவான் இஸ் த லைட்டு. ஓகே, அதனால வந்து பார்த்திங்கன்னா மகா தத்துவம் அது ஏன் அங்கே உருவாகுதுன்னா அங்கே ஃபுல்லாக மாயாவோட உலகம். அப்போ ஃபுல்லாக அங்கே வந்து இருட்டாக இருக்கும் போது இப்போ நான் சொன்னல வாசுதேவா, சங்கர்ஷ்ணா, பிரத்யும்னா, அனிருத்தா, இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த வாசுதேவர்கிட்டேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா 3 விஷ்ணு வந்து பிரியிறாங்க. வாசுதேவ கிட்ட தான் 3 விஷ்ணு வராங்க. முதல் விஷ்ணு வந்து பார்த்திங்கன்னா அந்த இடம் இருட்டாக இருக்குல்ல, அந்த இடத்துல வந்து முதல் விஷ்ணு அங்கே வராரு. அந்த விஷ்ணு பேர் என்ன ஆகுது சரஸ்வதி மாதாஜி? நோ, காரண உதக சாய் விஷ்ணு. காரண உதக சாய் விஷ்ணு அங்கே வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து அந்த இடத்துல மிதந்துக்கிட்டு இருப்பார். அவருக்கு பாம்பெலாம் இருக்காது, ஜஸ்ட் மிதந்துக்கிட்டு இருப்பார். அதான் காரண உதக சாய் விஷ்ணு. அவர்கிட்டேருந்து அவர் பாடியிலேருந்து நிறைய பபுள்ஸாக நிறைய வெளியே வரும். அதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அண்டங்கள் சொல்லுவாங்க. ஒரு பிரம்மாண்டம் இல்லை அண்டங்கள், இல்லை இங்கிலீஷில் கேலக்ஸி சொல்லலாம். அந்த ஒன்றுத்துக்குள்ளேயும் வந்து பார்த்திங்கன்னா 2வது விஷ்ணு உள்ள என்ட்ரி கொடுப்பார். அந்த விஷ்ணு பேர் வந்து என்னது? பரணி கர்ப்ப உதக சாய். கர்ப்ப மீன்ஸ் உம், கர்ப்ப உதக சாய் விஷ்ணு. அந்த விஷ்ணு கிட்ட தான் வந்து பார்த்திங்கன்னா பாம்பு இருக்கும், ஆதிசேஷன் இருப்பார். அண்டர்ஸ்டாண்ட் சாந்தி மாதாஜி? புரியுதா மகேஷ் பிரபு? கடைசிக்கு புரியலாம் கை தூக்கி கேட்டுருங்க. ஓகே, அப்போ அந்த விஷ்ணு கிட்ட தான் வந்து பார்த்திங்கன்னா 2வது விஷ்ணு. அந்த விஷ்ணு பேர் என்னது சாந்தி மாதாஜி? கர்ப்ப சொல்லுங்க. கர்ப்ப உதக சாய் விஷ்ணு. கர்ப்ப உதக சாய் விஷ்ணு. கர்ப்ப உதக சாய் விஷ்ணு அது 2வது விஷ்ணு. ஓகே, அப்போ அந்த விஷ்ணு கிட்டேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அவரோட நாபிலேருந்து, அவருடைய நேவல்லேருந்து, அவரோட தொப்புலேருந்து ஒரு தாமரைப்பூ வருது. அது தாமரைப்பூன்னு இல்லை, அது என்ன சொல்லுவோன்னா அது பகவானோட பிரம்மதேவர் வராரு அந்த தாமரைப்பூலேருந்து. அப்போ அந்த தாமரைப்பூ வந்து ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா அந்த தண்டு நேராக இருக்குல்ல, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தண்டுமே இருக்குல்ல, அந்த மாதிரி என்ன அந்த அந்த பகவான் விஷ்ணு கீழே இருப்பார். அவருக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா தாமரைப்பூ மாரி வளர்ந்துகிட்டே போகும்.
ஆக மேலே தாமரை பூ தான் வந்து பிரம்மதேவர் இருப்பார். அது வந்து பிரம்மாவோடைய லோகம், பிரம்ம லோகம் சொல்லுவாங்க, இல்லைன்னா சத்திய லோகம் சொல்லுவாங்க. ஆனால் அது கீழே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 14 லோகம் இருக்குது. அந்த அந்த தாமரை பூ தண்டு மாரியே நம்மளுக்கு 14 லோகம் இருக்குது. அதில் பூ பூவக சுக மதக தபக ஜனக சத்தியம், சத்தியம் தான் பிரம்மலோகம். அதெல்லாம் சொர்க்க லோகங்கள், ஞானியோட லோகங்கள், ரிஷிகளோட லோகங்கள். அது கீழே அத்தல வித்தில தலாத்தல ரசத்தல மகாத்தல பாதால என்ன லோகங்கள்? நரகலோகங்கள். 7 நரகலோகங்கள், 7 சொர்க்கலோகங்கள். இந்தமாரி இந்த 14 லோகம் சேர்ந்து தான் ஒரு அண்டம், ஒரு கர்ப்பசாய் விஷ்ணு இருப்பார், ஒரு பிரம்ம இருப்பார். இதெல்லாம் ஒரு அண்டம், இது ஒரு பேக்கேஜ். இந்தமாரி பல அண்டங்கள் இருக்குது. ஒவ்வொரு அண்டத்துக்குள்ளேயும் ஒவ்வொரு கர்ப்பசாய் விஷ்ணு இருப்பார். இங்கே ஒரு கர்ப்பசாய் விஷ்ணு இருப்பார், அங்கே ஒரு கர்ப்பசாய் விஷ்ணு இருப்பார், அங்கே கர்ப்பசாய் விஷ்ணு இருப்பார். புரியுதா சரஸ்வதி மாதாஜி? அப்போ பிரம்மதேவர் வந்து அதே போல் ஒவ்வொரு அண்டத்துக்குள்ளேயும் ஒவ்வொரு பிரம்மதேவர் இருப்பார். வெறும் சதுர்முக பிரம்மா மட்டும் கிடையாது. சதுர்முக பிரம்மா ஓன்லி ஃபார் இந்த பிளானட் மட்டும் தான் சதுர்முக பிரம்மா. ஒவ்வொரு பிளானட்டுக்கும் ஒரு பிரம்மா இருக்காங்க. அந்த எல்லா பிரம்மாக்கும் வெறும் 4 தலை மட்டும் கிடையாது. ஒரு பிரம்மாக்கு 5 தலை, 100 தலை, 10 தலை, 11 தலை, 1000 தலை, 10,000 தலை இருக்கும். யாருக்கு இது வரைக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலை? மகேஷ் பிரபு சொல்லி போவோம். சொல்லி மொத விஷ்ணு கர்ப்பசாய் விஷ்ணு, சரி மொத விஷயம் காரணவசாய் விஷ்ணு. அவர் வந்து அந்த இருட்டில் படுத்திருக்கிறாரு. அவர்கிட்டேருந்து பிரம்மாண்டங்கள் வெளியே வருது. அந்த பிரம்மாண்டத்துக்குள்ள ஒரு அண்டத்துக்குள்ளேயும் வந்து அண்டம்னா வந்து முட்டை வடிவில் இருக்கும். அப்போ அந்த அண்டத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா 2வது விஷ்ணு உள்ளே போகிறாரு. அவர் வந்து கர்ப்பசாய் விஷ்ணு. அதுக்குள்ளே 7 லோகம் 10 லோகங்கள் இருக்குது. அதில் பூ இருக்குது. அந்த பூ தான் வந்து பூலோகம். எல்லாமே வந்து வட்டமாக தட்டுமே இருக்கும். எல்லாமே பூலோகம், பூலோகம், ஜனலோகம், மதலோகம், சத்தியலோகம், இந்த மாதிரி ஒன்று தட்டுமே இருக்கும். ஓகே, அப்போ இதெல்லாம் சேர்ந்து ஒரு பிரம்மாண்டம். அப்போ அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மதேவர் வர சொன்னல, அந்த பிரம்மதேவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜீவராசிகள்லாம் படைக்கிறாரு. காக்கா, குருவி, கழுகு, முட்டை எல்லாத்தையும் அவர் தான் படைக்கிறாரு. அப்போ அந்த இன்னொரு ஜீவராசிக்குள்ளேயும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உள்ளுக்குள்ளே என்ன இருக்குது? ஒரு ஜீவராசிக்குள்ளே என்ன இருக்குது? ஆத்மா இருக்குது. புரியுதா மாதாஜி? ஒரு ஆத்மா இருக்குது. அப்போ ஆத்மா கூட பக்கத்தில் யார் இருப்பா? சரஸ்வதி மாதாஜி, ஆத்மா கூட பக்கத்தில் யார் இருப்பா? பரமாத்மா. ஆத்மானா கூட பரமாத்மா இருக்கணும். பரமாத்மா நம்ம வந்து அந்த பாடி யூஸ்லெஸ். ஓகேவா? நம்ம இறக்கும் போது நம்ம ஆத்மா முதல் வெளியாகாது. பரமாத்மா வெளியான பிறகு ஆத்மா வெளியாயிரும். ஓகே, அப்போ அந்த ஆத்மா ஒரு பாடிக்குள்ள போட்டோன்னா பரமாத்மா 3வது விஷ்ணு பரமாத்மா வராரு. அந்த விஷ்ணு பேர் தான் வந்து என்னது? ஷீர உதக ஷாய் விஷ்ணு. ஓகேவா? 3 விஷ்ணு இருக்காங்க. முதல் விஷ்ணு காரண உதக ஷாய், 2வது கர்ப்ப உதக ஷாய், 3வது ஷீர உதக ஷாய். பின்னால் விஷ்ணு போட்டுக்குங்க. நெக்ஸ்ட் பாட்டு வரமா பிரபு ஒரு சின்ன புக்கு வச்சுக்கோங்க. ஓகே பிரபு, இது சம்மந்தத்தில் டாபிக்ஸ் ஹெவியாக இருக்கும். அப்போ இந்த மாதிரி 3 விஷ்ணுவில் வராங்க. ஓகே, அப்போ இந்த மாதிரி வந்து அவங்க வந்து வரும்போது அப்புறம் இந்த பிரபஞ்சம் படைக்க ஆரம்பிக்குது. இப்போ இந்த வாசுதேவ சங்கர்ஷன் பிரத்யும்னா வந்து என்னதுன்னா அவங்க வந்து ஒரு முக்கியமான ஒரு பொசிஷனில் இருக்கிறாங்க. அவங்க தான் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மகாவிஷ்ணுவுக்கிட்டேருந்து, அதாவது வந்து பார்த்திங்கன்னா பகவானுடைய ஒரு முக்கியமான 4 அம்சங்கள். அப்போ இதை வந்து குளோரிஃபை பண்ணுறாரு யார்? நாரத முனி. அப்போ இது வந்து என்ன ஜஸ்ட் இது என்ன லைட்டாக மேலோட பார்த்து போயிடும். வாசுதேவ சங்கர்ஷ பிரத்யும்னா யார், இவங்க யாருன்னு. ஓகேவா? அதாவது வந்து பார்த்திங்கன்னா அதாவது வாசுதேவர் வந்து அதாவது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னே வந்து பார்த்திங்கன்னா மகாவிஷ்ணு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆக்சுவலி வந்து அதாவது வந்து பலராமக்கிட்டேருந்து வராங்க 4 பேர் வராங்களே. இவங்க 4 பேருக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வாசுதேவ சங்கர்ஷ பிரத்யும்ன அனிருத்தா. அந்த வாசுதேவ சங்கர்ஷ பிரத்யும்ன அனிருத்தா வந்து 4 பேருக்கு 4 விஷயங்கள் இருக்குது. இதில் வாசுதேவ வந்து என்னதுன்னா அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டாக பகவான்கிட்டேருந்து வராரு, பலராமக்கிட்டேருந்து வராரு. ஓகே, அவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து என்ன பண்ணுறாரு, அவரோட வேலை அவரோட இது என்னதுன்னா அவர் வந்து மோக்ஷதத்தா, மோட்சத்தை கொடுக்கக்கூடியவர். அதாவது வந்து லிபரேஷன் கொடுக்கக்கூடியவர். அதாவது நம்மளுக்கு வந்து முக்தி கொடுக்கக்கூடியவர். அந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்கு சாஸ்திரத்தில். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து பகவான் வந்து வாசுதேவர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை வந்து வைகுண்டத்துக்கு அழைச்சிட்டு கொண்டு போவார். ஓகே, அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து அவர்கிட்ட போகக்கூடிய ஆத்மாக்கள் எல்லாம் வந்து தூய்மையான ஆத்மாக்கள் மட்டும்தான் அங்கே போக முடியும். தர்ம ஆத்மா, அதாவது வந்து எந்த வகை பாவம் செய்யாத ஆத்மா தான் அவங்க போக முடியும். அண்ட் ஆல்சோ நம்ம எப்போதும் ஸ்லோகம் படிக்கும்போது ஓம் நமோ பகவதே வாசுதேவாய சொல்கிறோம்ல, அது அவரோட பகவான் நோக்கி தான் நம்ம சொல்கிறோம். ஓகே, அப்போ அது என்ன அர்த்தம்னா ஓம் நமோ பகவதே வாசுதேவா எதுக்கு நம்ம சொல்கிறோம்?
எதுக்காக நம்ம ஓ நம பார்க்க வாசுதேவா அது அதுக்கு என்ன அர்த்தம்? இவ்வளோ வருஷமாக நம்ம சொல்கிறோம். ஜெகனா சொர்க்கம் நம்ம முக்கியம் இல்லை பிரபு. சொர்க்கத்தை போய் நம்ம என்ன பண்ண போகிறோம்? சொர்க்கம்லாம் ஒன்றும் இல்லை. ரைட் சொல்லுங்கள், சொர்க்கம் முக்கியமா நம்மளுக்கு? பண்ணி பிரபு சரி, சொர்க்கம் முக்கியமாக முக்கியம் இல்லையா பிரபு? முக்கியம் இல்லை பிரபு. வாங்கி பிரபு நல்லா கேட்டுங்க. 14 லோகம் இருக்கு. ஓகே, 14 லோகம் இருக்கு. பூலோகம் பூவ சுவ மத தப ஜனஹ சத்தியம். இந்த பூவ சுகான்னு சொல்கிறல, இந்த சுகா தான் வந்து பார்த்திங்கன்னா சொர்க்கலோகம். ஓகே, 3வது இடத்துல தான் இருக்குது. இங்கேருந்து மேலே 3வது மாடியில் தான் இருக்குது. எங்கே இருக்குது? 3வது மாடியில் இருக்குது. இப்போ நம்ம மொதல் மாடினா இப்போ நம்மளுக்கு மேலே அதுக்கு மேலே இருக்குது, 3வது மாடியில் இருக்குது. அதுக்கு மேலே பூ சுஹ மதஹ தபஹ ஜனஹ அந்த மாதிரி அதுக்கு மேலே நிறைய லோகங்கள் இருக்குது. சொர்க்கலோகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா யார் கேப்டனு? உஷா மாதாஜி மாதாஜி இந்திரன் தான் கேப்டனு. அவர் தான் வந்து பாஸு. இந்திரன் வந்து எதுக்கு அதிபதி? எதோட அவர் வந்து அவர் எதை கண்ட்ரோல் பண்ணுறாரு? ரஜா மாதாஜி மலை. தண்ணி வேற, தண்ணி வருணன். மலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்திரன். ஓகே, அப்போ இந்திரதேவன் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அவர் வந்து கோவர்தன மலையில நடக்கும்போது ஐயோ கிருஷ்ணர் வந்து இது எல்லாத்தையும் இது பண்ணுறாரு, எனக்கு வந்து ஆஃபரிங், அதாவது வந்து எல்லா பிருந்தாவன வாசிகள் வந்து எப்போதுமே இந்திரனுக்கு தான் வந்து சாப்பாடுலாம் வைப்பாங்க. அப்போ கிருஷ்ணன் என்ன சொல்கிறாருன்னா, இந்திரனுக்கு வைக்காதீங்க, நீங்கள் கோவர்தனுக்கு மலை வைங்கன்னு. அவர் என்ன பண்ணார், நான் மலையை கொடுத்து எல்லாம் சாவடிக்கிறேன்னு. கடைசியா வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வந்து கிருஷ்ணர் கோவர்தன மலை தூக்கி எல்லாரையும் காப்பாற்றிட்டு பிறகு வந்து இந்திரன் வந்து மன்னிப்பு கேட்டு இந்த மாதிரி நடந்துச்சு. சொர்க்கலோகத்தோட தலைவருக்கே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பதட்டம், அவ்வளோ டென்ஷனு. அப்போ ஒன்று வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பிரகலாத சரித்திரத்தை பார்த்துக்கிட்டிங்கன்னா இரண்யகசிபர் வந்து தவம் பண்ண போன பிறகு யார் இரண்யகசிபர் தவம் பண்ண போன பிறகு எங்கடா வந்து அவங்க பேர் என்ன, மனைவி பேர் அனுஷா வயிற்றில் வந்து பிரகலாதன் நிற்பார். எங்கடா இவன் அடுத்து வந்து நம்மளோட இடத்த வந்து பிடிச்சிட்டு போகிறான்னு சொல்லிட்டு அவர் ஆள்லாம் கூட்டு வந்து சாவடிக்கு வருவார். யார் மாதாஜி? யார் சொன்னப்ப இரண்யகசிபர் மகனை சாவடிக்க யார் வருவா? இந்திரன் வருவார் கேங் கூட்டிக்கிட்டு. ஏன்னா பயம், எங்கடா நம்மளோட சீட்டு காணாம போயிடும்னு. அந்த சொர்க்கலோகத்திலிருந்து அவர் அவ்வளோ பதட்டில் இருக்கிறாரு. அவருக்கே அவ்வளோ பதட்டினா நம்ம சொர்க்கலோகத்தை போய் என்ன பண்ண போகிறோம்? சொர்க்கலோகம் என்பது என்னதுன்னா, இங்கே எப்படி வந்து கிளப்பிங்கு பார்ட்டி எல்லாம் நடக்குதோ அதே டிட்டு அப்படியே மேலே இருக்கும். ஓகேவா? அதே பாடல் இருக்காது, வேறு பாடல்கள் இருக்கும். அதேமாதிரி லைஃப் கான்செப்ட் இருக்கும். ஓகே மாதிரி அங்கே போய் நம்ம என்ன பண்ண போகிறோம்? வாட் இஸ் த பர்பஸ்? என்னதுக்கு போகிறோம்? சொர்க்கலோகத்துக்கு போக தான் இருந்தால் போயிட்டு நம்ம கொஞ்ச நாள் திருப்பி கீழே வந்துடுவோம். நம்மளுக்கு வந்து நோ ஐடியா, அதாவது இந்த பிரம்மாண்டத்தோடைய எப்படி வந்து படைக்கப்பட்டிருக்குன்னு நம்மளுக்கு ஐடியா இல்லை. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஜஸ்ட் சொர்க்கலோகம் வந்து அது போகிறது வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட் ஆஃப் த டைம். நீங்கள் நினச்சி பாருங்கள், சொர்க்கலோகம் இந்த பூலோகம் அண்டத்துக்குள்ளே தான் இருக்குது. இதுவும் வந்து மெட்டீரியல் உலகம் தான், பௌதிக உலகம் தான். இந்த பௌதிக உலகத்தில் 4 பிரச்சனை இருக்குது. என்னென்ன பிரச்சனை இருக்குது? கிருஷ்ணன் சொல்லுங்கள். ஜென்ம மிருதி ஜரா வியாதி, பிறப்பு இறப்பு முதுமை நோய், பர்த் டெத் டிசீஸ் இன் ஓல்ட் ஏஜ். சொர்க்கலோகத்தில் என்ன இருக்குது? பர்த் டெத் டிசீஸ் இன் ஓல்ட் ஏஜ். அதனால தான் இந்திரன் பயப்படுறாரு. உண்மையில சசி மாதாஜி, உண்மையிலே பண்ணி பிரபு, இது நம்மளுக்கு யாரும் சொல்லிக் கொடுக்குறதில்ல. ஈவன் பிரம்மாவுக்கு கூட, சத்தியலோகத்துக்கு கூட அவருக்கும் வந்து டைம், எண்ட் ஆஃப் த டைம் இருக்குது. அவருக்கும் டைம் முடியும், அவருக்கும் வந்து அவர் பொசிஷன் மாறும், வேறு ஒருத்தவங்க பிரம்மா வருவாங்க. இப்போ நம்ம பாகவத புராணம் சொல்ல வேண்டிய விஷயம், நம்ம பாகவதம் நம்ம கற்றுக் கொடுக்க விஷயம் என்னென்னா, எங்கே வந்து இறப்பு இல்லையோ, எங்கே வந்து பிறப்பு இல்லையோ, எங்கே வந்து நோய் இல்லையோ, இல்லை எங்கே வந்து நம்மளுக்கு வந்து டிசீஸ் இல்லையோ, அது வியாதி இல்லையோ, இல்லை ஓல்டேஜ் இல்லையோ, அங்கே போகணும். வேர் திஸ் பிளேஸ் எங்கே இருக்குது அந்த இடம்? வைகுண்டத்துலேருந்து ஆரம்பித்து, அதாவது சத்தியலோகத்தை ஆரம்பித்து அதுக்கு அந்த சத்திய லோகத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே என்ன இருக்கும்? சத்தியலோகத்துக்கு மேலே அடுத்து என்னது? நோ பிரஜா நதி. முதல் ஃபர்ஸ்ட் என்ன இருக்கும்?
பிரம்மஜோதி. சத்தியலோகத்தை அதாவது பூவ பூவ சுக மத தப ஜனகம் இது வந்து எல்லாமே அண்டம், இதெல்லாம் பௌதிக லோகம். புரியுதா சந்தி மதஜி? இந்த அண்டத்துக்கு அப்புறம் பகவான் லோகத்துக்கு போனால் முதல் ஃபர்ஸ்ட் லேயர் என்னது? சத்தமாக சொல்லுங்க. பிரம்மஜோதி. பிரம்மஜோதி. அங்கே வந்து யார் இருப்பாங்கன்னா யோகிகள்லாம் அங்கே பிரம்மஜோதிக்குள்ள இருப்பாங்க. அங்கே ஒரு லோகங்கள் இருக்குது. அதுலேயும் ஜோதிக்குள்ள இருந்தாலும் ஜோதியிலேருந்து திருப்பி கீழே வந்துடுவாங்க. பூலோகத்து வந்து ஆகணும். யாருமே இங்கேருந்து தப்பிக்க முடியாது. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும்? காரண ஓஷன் இல்லைன்னா பிரிஜா நதின்னு சொல்லுவாங்க. பிரிஜா ஓஷன். அந்த நதியை அந்த ஓஷன் கடந்த அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி கடல் இருக்குது. ஸ்பிரிச்சுவல் உலகத்துக்கு சுற்றி கடல் இருக்குது. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து வைகுண்டம் பார்ப்போம். வைகுண்டம் ஸ்பிரிச்சுவல் உலகம். அங்கே போயிட்டா கூட ஓகே. அதுக்கப்புறம் வரக்கூடிய லோகங்கள், ஆன்மீக லோகங்கள், பிரிஜா நதியை கடந்து வரக்கூடிய லோகங்கள் எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதில் எல்லாமே வந்து இம்மோர்டல். அதாவது வந்து அங்கே வந்து இறப்பே கிடையாது, பிறப்பு கிடையாது, முதுமை கிடையாது, சாவு கிடையாது, எதுவுமே கிடையாது. அங்கே போகணும். அங்கே போகணும்னா நம்ம என்ன பண்ணணும்? கதை அடிக்கணுமா? என்ன பண்ணணும் மகேஷ் பிரபு? தியானம் பண்ணணுமா? தியானம் பண்ணுறது வந்து பிரம்மஜோதி பிரபு. அங்கே போகணும்னா பகவான் போகணும் என்ன பண்ணணும்? பக்தி பக்தி பக்தி. தட் இஸ் த மெயின் பாயிண்ட். இப்போ ஏன் நம்ம ஹரிகிருஷ்ணாவுக்கு வரோம்? வாய் நம்ம ஹரிகிருஷ்ணாவுக்கு வரும். வாய் பண்ணிய பிரபு வாய் நம்ம ஹரிகிருஷ்ணாவுக்கு வரும். உஷா மதஜி வாய் ஹரிகிருஷ்ணா வரும். சும்மா ஜோலி சொல்லுங்க மதஜி. நம்ம திருப்பியும் வந்து அந்த இந்த இந்த பூவக சுக மதக தப்பக ஜனக சத்தியம் அப்புறம் பிரம்மஜோதி எல்லாமே மாட்டிக்கூடாது. இந்த எல்லா லோகத்தையும் கடந்து இந்த எல்லா ஜங்ஷனையும் கடந்து 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 நம்ம பகவான் லோகத்துக்கு போய் சேரணும், வைகுண்டத்துக்கு போய் சேரணும். ஓகேவா? அந்த இடத்துக்கு போய் சேரணும். அதுக்கு வந்து ஒரே ஒரு டிக்கெட் தான் இருக்குது. பக்தி என்ற டிக்கெட் மட்டும்தான் பார்க்க முடியும். நீங்கள் மற்றதுக்கு வந்து சொர்க்கம் போகணும் அதெல்லாம் போனால் உங்களுக்கு பக்தி தேவையில்லை. நீங்கள் போய் பஞ்சாயத்து அதை ஜமீன்தார் எல்லாம் கொடுப்பாதுமா, அதுக்கு புடவை எல்லாத்துக்கும் வந்து இதை கொடுப்பாரு, அந்த மாதிரி கொடுத்தாலே போய் சேர்ந்துடலாம். அதுக்கு வந்து பக்தி தேவையில்லை. நீங்கள் சும்மாவே வந்து இதுக்கு இதெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. நீங்கள் போயிட்டு இபிஎஃப் பணத்தை பாதி எடுத்துகிட்டு இல்லைன்னா பேங்கில் சேவிங் கொஞ்சம் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து புடவை வேஷ்டி சாப்பாடு இது சும்மா கொடுத்தாலே போதும். நீங்கள் சொற்கள் ஏன்னா புண்ணியம் செஞ்சுட்டா சொற்களுக்கும் போயிடலாம். புண்ணியம் செஞ்சுட்டா சொற்களுக்கு போயிடலாம். ஆனால் நிறைய பேருக்கு தெரியாத ஒரு உண்மை இருக்குது. எந்த அளவுக்கு புண்ணியம் இருக்குமோ அந்த புண்ணிய மூட்டை அது தனியாக பேக்கு. பாவ மூட்டை தனி பேக்கு. நிறைய பேர் நீங்கள் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா புண்ணிய மூட்டையை எடுத்து பாவத்தோடு கழுவிடலாம். கழுவ முடியாது. புண்ணிய மூட்டை தான், பாவ மூட்டை தான். இது ரெண்டும் வந்து ஈக்குவலாக ஆகாது. ஆனால் வென் பக்தி செய்யும் போது அங்கே புண்ணியமும் கிடையாது, பாவமும் கிடையாது. பாவமும் அழிக்கப்படும், புண்ணியமும் அழிக்கணும். எல்லாத்தையும் மொத்தமாக ரீசெட் பண்ணிடுவாங்க. ஃபோன் வந்து ஹேங் ஆச்சு ரீசெட் பண்ணுவோமே கடையில் கொடுத்து, அதான் ஃபுல்லாக ரீசெட். அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க. நீங்கள் புண்ணியம் வச்சுருந்தாலும் பகவானுக்கு போக முடியாது, பாவத்தை வச்சுருந்தாலும் பகவானுக்கு போக முடியாது. ஓன்லி பக்தி. யாருக்கு டவுட் இருக்குங்க? சொல்லுங்க மகேஷ் பிரபு. வர இப்போ தான் தோச்சிருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமாக. ஓன்லி பக்தி. நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க புண்ணியம் பண்ணால் நல்லது. ஓகே, புண்ணியம் பண்ணுறது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. ஒருத்தன் கெட்டவனாக இருக்கான் பார்த்தீங்களா, அவன் அட்லீஸ்ட் அவன் புண்ணியமாச்சும் பண்ணுறது கொண்டு வரணும். அது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. ஒருத்தர் கடவுளே நம்பலை, அட்லீஸ்ட் கரகம் ஆரம்பிச்சிங்களேன், கரகம் ஆரம்பிச்சுக்கு வரணும். அவன் ஒரு சாமி நம்பலை, ஓகேவா? ஒரு சாமி நம்பாத ஒருத்தர் இருக்கான், ஒன்றுத்து வந்து கரகம் ஆடுறாங்க. இல்லை ஒரு சாதாரண ஒரு கல் வச்சு வழிபாடு பண்ணுறாங்க, ஒரு மரத்தை வழிபடுறாங்க. சாமி கும்பிடாதனோட அட்லீஸ்ட் மரத்தை வச்சு கும்பிட்றாங்க, அது பெட்டர். அதுதான் மெயின் பாயிண்ட்டுங்க. அட்லீஸ்ட் புண்ணியம் செய்கிறது எதுக்காகனா, அட்லீஸ்ட் ஒன்றுமே செய்யாமல் பாவ வாழ்க்கையில் இருக்கிறதுக்கு, காசெல்லாம் ஃபுல்லாக வந்து அக்கௌண்ட்டில் போட்டு வச்சுக்கிறதுக்கு அட்லீஸ்ட் புண்ணியம் செய்கிறேன்னு, அது ஏதோ வந்து ஒரு பெட்டரான விஷயம். ஆனால் அது பத்தாது பகவானுக்கு போகிறதுக்கு. நம்ம வந்து பகவான் யார், கடவுள் யார், பக்திக்குள்ளே அந்த ட்ராக்குள்ளே உள்ளே வரணும். தட் இஸ் த மெயின் பாயிண்ட். அந்த பக்திக்குள்ளே வந்தால் தான் தென்
அப்போ தான் வந்து ரூல்ஸ் ரெகுலேஷன்லாம் ஆரம்பிக்கும். அது என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, ஏன் அது பண்ணணும். அதில் ஃபர்ஸ்ட் விஷயம் தான் வந்து என்னதுன்னா பகவானும் க்ளோரிஸ் புரிஞ்சுக்கணும். பகவான் கிட்ட இருந்தால் எல்லா வகையான சக்திகள் வரும். அதுதான் வந்து வாசுதேவ சங்கர்ஷப்படுத்தியும் அனிருத்தா இவங்க எல்லாம் அதுக்குள்ளேருந்து வராங்க. ஓகே, அப்போ இந்த 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 பக்தி பாதையில் வந்து முக்கியமான விஷயம் வந்து என்னதுன்னா, இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னதுன்னா 3 விஷயம். போன வாரம் ஸ்னேகமா சொன்னாங்க, நான் யார், ஓ மாய், தென் ஹூ இஸ் த காட், யார் கடவுள். 3வது விஷயம் வாட் இஸ் த ரிலேஷன்ஷிப், என்ன உறவு. இந்த 3 விஷயம் தான் மெயின். ஓகே, அப்போ இந்த பக்தி பாதையில் இந்த கலியுகத்தில் நம்ம வந்து பக்தி வந்து எப்படி பண்ணணும், கலியுகத்தில் பக்தி வந்து எப்படி பண்ணணும். பக்தி வந்து பார்த்திங்கன்னா ப்ரொமினெண்ட்டாக, அதாவது முக்கியமாக எங்கே கொடுக்கப்பட்டிருக்குன்னா கலியுகத்தில் தான் பக்தி கொடுக்கப்பட்டிருக்கு. வேறு எந்த யுகத்துலேயும் பக்தி என்ற மார்க்கம் ரொம்ப குறைவு. முதல் யுகத்தை சத்தியயுகத்தில் வந்து பார்த்திங்கன்னா என்ன வழிபாடு, வாட்ஸ் என்ன மெத்தட், ஒர்க்ஷிப் மெத்தட் என்னது, தியானம், நோ யக்யா, தியானம் மெடிடேஷன். 2வது யுகத்தில் வந்து பார்த்திங்கன்னா யக்யா. 3வது யுகத்தில் என்னது விக்கிரக வழிபாடு, கோயில் வழிபாடு. என் கலியுகத்தில் கலி நாம சங்கீர்த்தனை. ஓகேவா, இப்போ இந்த மாதிரி 4 வகையான வழிபாடு பிடிச்சிருக்காங்க. கலியுகத்தில் வந்து இஸ் பகவான் நாம சங்கீர்த்தன். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வாசு சங்கர்ஷப்படுத்தினா நான் நிறைய வச்சுருக்கேன். பட் அது சொன்ன இப்போ வேறு ட்ராக்கில் போயிடும் அது. ஓகேவா, அவங்க ஏன் 4 பேர் வந்தாங்க, அவங்களுடைய வந்ததுக்கு 4 வகையான கான்சியஸ்னஸ் என்னது, அதெல்லாம் இருக்குது. அது வேறு ட்ராக், அது போயிடும் அப்படியே. பட் நம்மளோட பாயிண்ட் வந்ததுன்னா பக்தி பாதைகள் வரணும். இப்போ அதுதான். ஓகே மாதாஜி, வேறு டைமில் நான் ஒன்று இருந்தால் நான் சொல்கிறேன். அதாவது வந்து பார்த்திங்கன்னா பக்தி இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். பக்தி என்ற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து எங்கேருந்து, அது பக்தினா வந்து என்னது, வாட் த டெஃபினேஷன், வாட் இஸ் டெஃபினேஷன் ஆஃப் பக்தி. பக்தினா வந்து என்ன ஆக்டிவிட்டிஸ் வரீங்க, நான் பக்தியோட டெஃபினேஷன் கேட்குறேன். அந்த வேர்ட்ஸோட மக்சூட் என்னது, பச் தான் வந்து பார்த்திங்கன்னா பக்தி. அதாவது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து என்னென்னா ஆக்சுவலி பகவான் சேவை செய்கிறது தான். அதாவது என்னென்னா நம்மளை வந்து ஃபுல்லாக அன்கண்டிஷ்னல், எதுவுமே எதிர்பார்க்காம பண்ணுறது தான் இஸ் த பக்தி. அதாவது வந்து அன்கண்டிஷ்னல், அதாவது எதுப்பையும் எதிர்பார்க்காம பண்ணுறது தான் பக்தி. ஓகே, பக்தி வந்து அடுத்த கட்டம். பக்தி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வகை பெரியுது. ஓகேவா, நம்பர் 1 கர்ம மிஸ்ரா பக்தி, ஞான மிஸ்ரா பக்தி. ஏன் கர்ம மிஸ்ரா, ஞான மிஸ்ரா அண்ட் வந்து பார்த்திங்கன்னா சுத்த பக்தி. ஓகேவா, கர்ம மிஸ்ரா பக்தியை வந்து என்னதுன்னா ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு பலனை எதிர்பார்த்து, சம்திங் ஒரு பெனிஃபிட் கிடைக்கும்னு சொல்லி எதிர்பார்த்து அது பண்ணுறது கர்ம மிஸ்ரா பக்தி. ஞான மிஸ்ரா பக்தி வந்து என்னதுன்னா ஜஸ்ட் ஃபார் நாலேஜ் மட்டும் நான் செய்கிறேன் அப்படின்னு. என்ன ஆல்சோ வந்து ஒன்று என்னதுன்னா நிறையா பக்தி சேவையில் வந்தும் கடவுள் வந்து கிடைச்ச ஒளின்னு நினைக்கிறது, கிடைச்சா கடவுள் ஒளி தாங்க, ஜோதி தாங்க அப்படின்னு நினைக்கிறது. இஸ் ஞான மிஸ்ரா பக்தி. இந்த 2 பக்தி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இட்ஸ் ஓகே, அறவே இல்லாததுக்கு இது ஓகே. ஆனால் நம்மளுடைய பாகவதம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2வது சொல்ல நினைக்கிறேன். அந்த தர்மோ புரோச்சித கைத்தவ பரமோ நிட்மட் சராணம் இதா வேத்திய வாசவஸ்ரு. அதாவது வந்து பார்த்திங்கன்னா நிட்மட் சராணம், அதாவது சீட்டிங் ரிலிஜன். எந்தெந்த தேவையில்லாத விஷயங்கள் எதுலாம் நம்ம ஏமாத்துதோ இதெல்லாம் தூக்கி போட்டு உண்மையான விஷயம் கொடுக்குறது தான் வந்து பார்த்திங்கன்னா பாகவத புராணம். நம்ம பாகவதம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோன்னா என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட அல்டிமேட் கோல் வந்து என்னென்னா ஹைட்டுக பக்தி, இல்லைனா பியோர் பக்தி, சுத்த பக்தி, பியோர் டிவோஷனல் இஸ் த மெயின் கோல். பியோர் பக்தி வந்து அது வந்து எப்படி செய்கிறது, பியோர் பக்தி சரி அதுக்கு போகிறதுக்கு முன்னுக்கு வந்து பார்த்திங்கன்னா எதுக்காக நம்ம வந்து பக்தி செய்யணும், நம்ம பக்தி செய்யணும். அதாவது நம்ம பகவான்கிட்ட வந்து ரிலேஷன்ஷிப் வளர்க்குறதுக்காக தான் மெயின் பக்தி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பகவானுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் உருவாகும். ஓகே, நீங்கள் உதாரணம் வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம வீட்டில் ஒரு ஆளுக்கு ஒரு துக்கம் ஏற்படுது,
3வது லோரங்கில் இல்லை 3வது தெருவில் 4வது தெருவில் வந்து அவங்க வீட்லேயும் ஒரு துக்கம் ஏற்படுது. ஆனால் நம்ம அவங்களுக்காக நம்ம வந்து மாங்க நம்ம அழுவ மாட்டோம், கவலைப்பட மாட்டோம். அது நம்ம வீட்டில் நடக்கும்போது அது கவலைப்படுவோம், அழுவோம், எல்லாம் பண்ணுவோம். இஸ் ரைட் மாதாஜி? பிகாஸ் காரணம் என்னது? ரிலேஷன் இருக்குது, அந்த ரிலேஷன்ஷிப் இருக்குது, கனெக்ஷன் இருக்குது. அதே போல் தான் நம்மளுக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா பகவான்கிட்ட கனெக்ஷன் இல்லை, கனெக்ஷன் வந்து டிஸ்கனெக்டாக இருக்குது. ஈவன் நம்ம வந்து சோமனி பக்தி சேவா எல்லாம் செஞ்சாலும் டிஸ்கனெக்டாக இருக்குது. அது எப்படி கனெக்ட் பண்ணுறது, ஏன் டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சு, அதெல்லாம் வந்து வேறு வேறு கிளாஸ் ஒரு லேயராக நம்ம போவோம். ஃபர்ஸ்ட்டு வந்து பக்தி இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நம்மளுக்கு வந்து ஏன் பக்தி பண்ணுறோம், எதுக்காக பக்தி பாதைக்குள்ள வந்து வாழ் கிருஷ்ண பக்தி, இது ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம திருப்பி நான் கேட்குறேன், எதுக்காக நம்ம கிருஷ்ண பக்திக்கு பண்ணுறோம், எதுக்காக நம்ம வந்து பக்தி பாதைக்கு வந்திருக்கோம், எதுக்காக பக்தி பண்ணுறோம்? வாய் பகவான் கருணை. ஓகே, அதுக்கு முன்னே முத ஒன்று சொன்னேன், என்ன அதுக்கு? இல்லை முத ஒன்று சொன்னேன், மகேஸ்வர் சொல்லுங்கள். பகவான் லோகத்துக்கு போகணும், அதுதான் மெயின். ஓகேவா? அது பகவான் லோகத்துக்கு போகணுன்னா இப்போ உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க, இப்போ ஒருத்தவங்க கல்யாண பத்திரிக்கை வச்சுட்டே வராங்க, இது எல்லா இடத்துலையும் நடக்குது. உதாரணம், பக்கத்து வரைக்கும் கல்யாண பத்திரிக்கை வச்சுட்டாங்க. கௌரி மாதாஜி உங்கள் வீட்டில் பத்திரிக்கை வைக்கல, அடுத்து பக்கத்து வீட்டில் வச்சுட்டு போகிறாங்க, நீங்கள் அவங்க கல்யாணம் போவீங்களா? போக மாட்டோம். ஈவன் ஃப்ரெண்டே வச்சுக்கோங்களேன், யாரோ ஒருத்தங்க நம்ம ராஜுவை பண்ணிக்குவோம், நம்ம கொஞ்சம் நம்ம வந்து மூஞ்சி தூக்கி வச்சுக்குவோம். ஏன் பத்திரிக்கை கொடுக்க ரெண்டாவது? ஏன் சத்தமாக சொல்ல வருவா? மதிக்கலை, என்னை மதிக்கலை நீ. ஓகே, அப்போ ஒன்று வந்து மதிக்காத இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கனெக்ஷன் இருக்காது. ஓகேவா? கனெக்ஷன் இல்லைன்னா அவன் என்ன சென்று போட்டோம் அவர் போயிடுவோம். அதே போல் தான் நம்மளுக்கும் பகவானுக்கும் கனெக்ஷன் அறவே இல்லை. ஏன் இல்லைன்னா அவர் மதிக்கலைன்னு இல்லை, யார் டிரெஸ்பெக்ட் பண்ணிட்டா, நம்ம தான் மதிக்கலை. இதுதான் மெயின் பாயிண்ட். அதுக்கு பேர் தான் நம்ம வந்து பந்த ஜீவாத்மா. அதான் நம்ம பந்த ஜீவாத்மா. அண்டர்ஸ்டாண்ட் மாதாஜி? அப்போ நம்ம வந்து என்னென்னா இப்போ வந்து பகவானோட கனெக்ட் பண்ணணும். அந்த கனெக்ட் பண்ணுறக்கூடிய அந்த பிரிட்ஜு, அந்த 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 பாலம் தான் வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் கால் பக்தி. இப்போ அந்த பக்தி வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக பக்தி பண்ணுறேன்னு, ஆனால் பக்தியில் வந்து நிறைய லேயர் இருக்குது. ஓகேவா? ஹவு மனி டைப் ஆஃப் த பக்தின்னு ஒன்று இருக்குது. ஒன்று வந்து ஹவு மனி என்ன சொல்கிறது, எத்தனை வகைன்னு ஒன்று இருக்குது. பக்திக்குள்ளே என்ன ஸ்டேஜ் ஒன்று இருக்குது, என்னென்ன எத்தனை வகையான ஸ்டேஜ் இருக்குது, அது வேறு. பக்தி எத்தனை வகையான பக்தி இருக்குதுன்னு சொல்லி அது வேறு. ஓகேவா? அப்போ பக்தி வந்து பார்த்திங்கன்னா கர்ம மிஸ்ரா பக்தி வந்து என்னென்னா ஒரு பலனை எதிர்பார்த்து பண்ணுறது. ஓகே, ஞான மிஸ்ரா பற்றி பார்த்திங்கன்னா எல்லாம் பக்தி பண்ணுறவங்க எல்லாம் பண்ணிவிட்டு கடைசியாக வந்து கொன்க்ளூஷன் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பிரம்மன், எல்லாமே ஜோதி, எல்லாமே ஒளி அப்படின்னு நினைக்கிறது. இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கட்ட வரைக்கும் கொண்டு போயிருக்கோம், ஆனால் பகவானை நம்மளுக்கு வந்து புரிய வைக்காது. ஓகேவா? இப்போ நம்ம வந்து பகவான்கிட்ட கனெக்ஷன் பண்ணுறதுக்காக தான் இந்த பக்தி பண்ணுறோம். ஓகேவா? இப்போ பகவான்கிட்ட நம்ம கனெக்ஷன் வரலன்னா அந்த இடத்துல நம்மளுக்கு வந்து அடுத்த இன்னொரு விஷயம் இருந்து ஒன்று இருக்கும். அது என்னது? பகவானுக்கிட்ட பக்தி இல்லைன்னா நம்ம மண்டையில் மூளையில் வேறு ஒன்று இருக்கும். அது பேர் என்ன இருக்கும்? மசாலா இருக்கும். போன சொன்ன ஞாபகம் இருக்கா? போன வாரம் வந்து நான் வந்து ஒரு ஃபார்முலா சொல்லி கொடுத்தேன். அந்த ஃபார்முலா மகேஷ் பண்ணி சொல்லுங்கள். மறந்துடுங்க, நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா பாஸ் பண்ணிடுவீங்க. இப்போ இந்த கிளாஸ் பாஸ் ஆச்சுன்னு அர்த்தம். அதாவது ஃபர்ஸ்ட் வந்து என்னது? அட்டாச்மெண்ட், தென் பிளஸ் ஒன்று என்னது? என்ஜாய்மெண்ட் பிளஸ் அட்டாச்மெண்ட் ஈக்குவல் டு எங்கே கோபம் வரும். அதாவது வந்து என்ஜாய் பண்ணுறோம், அந்த என்ஜாய் பண்ணுறதுல நம்ம அட்டாச் ஆகிட்டோம். அட்டாச் ஆன பிறகு ஈக்குவல் டு என்னது? என்ன சாட்சி பண்ணுது? கோபம். அதாவது வந்து அது என்ஜாய் பண்ணுறதுல எவனாச்சும் கை வச்சிட்டான், யாராச்சும் என்ன சொல்லிட்டாங்க, அதில் எதாச்சும் கீரில் பட்டுருச்சு, அது என்னை செய்ய வேணாம் சொல்லு, என்னோடய கோபத்தை பார்ப்பனி ஈக்குவல் டு அது. அது எப்படி வெளிப்படுத்துவோம்? டெம்பிள் அண்ட் ஹவுஸ் ரெண்டு சொன்னேன். ஹவுஸில் வந்து என்ன நடக்கும்? எல்லாமே உள்குத்து, எல்லாம் அட்டி உள்ளாட்டி எல்லாம். ஓகே, எல்லாம் அட்டி உள்குத்து ஆனது. எப்படின்னா வீட்டில் வந்து கோபம் என்ன இருக்கும்?
அமைதி வந்துடுமா? மனைவி கணவரே நீங்கள் என்ன வேணால் கோவப்படுங்க, அப்படியா இருப்போம்? அது வீட்டில் வந்தால் பாத்திரம்லாம் பறக்கும். அதே வந்து கோவம் டெம்பிளில் வரும்போது என்ன பண்ணுவோம்? கிளாஸ் கேப்சன். இந்த ஃபார்முலா புரிஞ்சுக்கிங்க. என்ஜாய்மெண்ட் ப்ளஸ் அட்டாச்மெண்ட் ஈக்குவல் டு எங்கர். தென் அதை எப்படி வந்து நம்ம வந்து இது பண்ணுவோம், வெளிப்படுத்துவோம், எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம்? ஹவுஸில் சண்டை, தென் டெம்பிளில் எப்ஸ்கான். புரியுதா மகேஷ் பிரபு? ஓகேவா? தென் அதை ரீகவர் பண்ணுறதுக்கு இன்னொரு ஃபார்முலா சொல்லியிருந்தேன் கீழே. ஸ்டாண்டிங் ப்ளஸ் சாது சங்கா தென் ஈக்குவல் டு பியோர் பக்தி. என்ன மாதாஜி சொன்னா இல்லையா கல்யாணம் வந்து? ஏன்னா எல்லாம் அமைதியாக இப்போ நான் சொல்லணும்னு நினச்சிட்டு போகிறாங்க. இதான் சொல்யூஷன். இந்த ரெண்டத்தையும் யார் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே மாதா, எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் பக்தி வெரி ஈஸி. இதில் ஒன்று செய்யலைனா கூட முடிஞ்சு, இல்லை இது தப்பாக புரிஞ்சிட்டாலும் முடிஞ்சிச்சு. நல்லா அமைச்சுங்க. நம்மளுக்கு என்ஜாய்மெண்ட் வெரி 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 டேஞ்சரஸ். ஓகே, கம் டு த பாயிண்ட். தென் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மாயானா வந்து என்னன்னா இஸ் த என்ஜாய்மெண்ட். நம்ம பகவானுக்கு நம்ம வந்து பக்தி வரல, சேவை செய்யலாம், தென் நல்லா ஞாபகிச்சுங்க. தென் என்ஜாய்மெண்ட் போயிட்டோன்னா தென் சென்சஸ் வந்து பார்த்திங்கன்னா புலன்களுக்கு வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்கும், தூக்கமே வராது, கண்ணு நல்லா முண்டையாக முழிச்சிட்டு இருக்கும். ஆனால் ஜவமால் எடுத்து பக்தி செய்யும்போது என்ன ஆயிரும்? தூக்கம் வந்துடும். ஆனால் ஃபோன் 2 மணி பார்க்கும்போது அது எவ்வளோ வந்தாலும் வந்து ஃபோனு அப்படியே தூக்கமாக வந்து கீழே வந்தால் கூட திருப்பி எடுத்து பாய்ப்போம் நம்ம. தேட் இஸ் என்ஜாய்மெண்ட். அது வந்து என்ஜாய்மெண்ட் எந்த அளவுக்கு வந்து கொடூரமானதுன்னா, உங்களை வந்து பகவத்கீதையில் வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் 9 நினைக்கிறேன், ஐ திங்க் 9 or 7 தெரியல, நரகத்துக்கு கொண்டு போகக்கூடிய 3 விஷயங்கள் இருக்குது. காம, குரோதா அண்ட் லோபா. இந்த 3 விஷயம் தான் உங்களுக்கு நரகத்துக்கு கொண்டு போகும். நல்லா ஞாபகிங்க. இந்த 3 டிக்கெட்டு யாரெல்லாம் வச்சுருக்கீங்களோ நீங்களாம் வந்து சக்ஸஸ் ஃபார் நரகலோகா. காமா, அது ஸ்லோகம் வந்து நான் மறந்துட்டேன். காமானா லஸ்டி டிசையர் அண்ட் ஆசைகள், அதிகமான ஆசைகள். காமா அண்ட் குரோதானா சோ மச் எங்கர், சோ மச் கோபம். அண்ட் காம குரோத லோபா மீன்ஸ் கிரீட், பேராசை. இந்த 3மே உங்களை வந்து நரகத்துக்கு கொண்டுட்டு போயிடும் சொல்லி பகவத்கீதையில் பகவான் சொல்கிறார். இந்த 3 தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்ஜாய்மெண்ட்டுக்கு நிறையா இருக்கும். ஓகேவா? அதனால தான் பக்தி இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஏன்னா இது எல்லாத்தையும் வந்து பக்தி தான் வந்து கரெக்ட் பண்ணும். ஓகே, அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா வேதங்களோடைய கன்க்ளூஷன் வந்து பார்த்திங்கன்னா, இந்த வேதங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. ஓகேவா? ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா கர்மங்கண்டம், ஞானகண்டம், உபாசன காண்டம் மட்டும் கிடையாது. அது ஆக்சுவலி இன்னும் நிறைய உள்ளே இருக்குது. நான் அதை பற்றி ஒரு நாள் அந்த ஸ்லோகம் அது தகுந்து வரும்போது நான் அதை பற்றி பேசுகிறேன். இந்த வேதங்கள் நிறைய பேர் படிக்கிறாங்க, நிறைய மலாய்க்காரங்களும் சரி, எங்கிட்ட நிறைய பேர் ஆர்கியூ பண்ணியிருக்காங்க, நிறையா வந்து கிறிஸ்தவங்களும் சரி, நிறையா பேர் இந்துக்களும் சரி, நிறைய படிச்சுட்டு தப்பத்தை புரிஞ்சுக்கிறாங்க. வேதங்களுடைய நோக்கம் வந்து என்னதுன்னா பகவத்கீதை போடுங்க. யார் பகவத்கீதை வச்சுருக்கீங்க? சாப்டர் 15 டெக்ஸ்ட் 15 50-15 இருக்கா பிரபு? இல்லை ஃபோனில் இருக்கா? வேதா பேஸ் சட்டுன்னு ஒரு சட்டன்னு எடுத்துருவாங்க. பண்ணுறீங்களா? எங்கே எடுத்துருவாங்க? இதில் வந்து பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் என்ன சொல்கிறாருன்னா, சர்வஸ்ய சகம் ஸ்ருதி சன்னிவிஷ்டோ மத்த ஸ்ருதி ஞான அபோகம் ச வேதே ச சர்வை அகம் ஏதி வேத்திய வேதாந்தகிரு வேதவித் ஏவ சகம். அதாவது நான் எல்லாம் சொல்லுங்கள், நான் எல்லாருடைய இதயத்திலும் விட்டுள்ளேன், என்னிடம் இருந்தே ஞாபக சக்தியும் அறிவும் மறதியும் உண்டாகின்றன. எல்லா வேதங்களாலும் அறியப்பட வேண்டியவன் நானே. உண்மையில் வேதாந்தத்தை தொகுத்தவனும் வேதங்களை அறிபவனும் நானே. எஸ், அதாவது சர்வஸ்ய சகம் ஸ்ருதி சன்னிவிஷ்டோ மத்தம் ஸ்ருதி ஞான அபோகனம். அதாவது நம்மளுக்கு ஞானம், அறிவு, ஞாபக சக்தி என் மறதி கொடுக்கறது எல்லாமே பகவான் தான். அண்ட் ஆல்சோ வேதங்களால் படித்து புரிஞ்சுக்கணுன்னா த எசன்ஸ் ஆஃப் த வேதா வந்து யாருன்னா தான் குருவோம். எசன்ஸ் ஆஃப் த வேதா வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஈஸ் அ பகவான் ஸ்ரீகிருஷ்ணா. அதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. பகவான் விஷ்ணு வந்து பார்த்திங்கன்னா பகவான் தான். ஆனால் த சுப்ரீம் பர்சன், த மெயின் பர்சன் வந்து யாருன்னா கிருஷ்ணர் தான் பகவான்.
கிருஷ்ணர் கீழே தான் விஷ்ணு, பலராம், விஷ்ணு இதெல்லாம் வராங்க. இது நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். நம்மளுடைய கோல் வைகுண்டம் லோகம் தான், நல்ல லோகம் தான். வைகுண்ட லோகம் ஸ்பிரிச்சுவல் லோகம், வைகுண்ட லோகம் போகலாம், எல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனால் நம்மளுடைய ஆக்சுவலி நம்மளுடைய கோல் வந்து எந்த லோகம்னா கோலோக பிருந்தாவனம். அதான் நம்மளுடைய கோல். தட் இஸ் அ மெயின் நம்மளுடைய பர்பஸ். கிருஷ்ண பக்தி மெயின் பர்பஸே அதுதான். நம்ம கோலோக பிருந்தாவனத்துக்குள்ளே போகணும். அந்த லோகத்துக்கு போகிறதுக்காக தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிருஷ்ண பக்தி பியோர் பக்தி நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே, அந்த பியோர் பக்தி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு கொடுத்துட்டு போயிருக்கிறாரு த்ரூ ஹரிநாம சங்கீதன். ஓகே, சைத்தன்ய சரிதாமத ஆதிலீலா 17 22 காலி காலே நாம ரூபே கிருஷ்ண அவதாரா நாம ஹைதே ஹய சர்வே ஜகநிஸ்தாரா. கலியுகத்தில் நோ அவதார். கலியுகத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவதாரம் கிடையாது. ஓகேவா? இப்போ சைத்தன்ய மகாபிரபு வந்து பகவானுடைய சைத்தன்ய மகாபிரபு யார்? சைத்தன்ய மகாபிரபு யார்? கிருஷ்ணா ப்ளஸ் ராதாராணி. சைத்தன்ய மகாபிரபு சாக்ஷாத் பகவான் கிருஷ்ணர் கலியுக சைத்தன்ய மகாபிரபு வராரு. ஆனால் அவர் வந்து பார்த்திங்கன்னா அவதாரம் சொல்ல மாட்டாங்க, கடவுளும் சொல்ல மாட்டாங்க. இஸ் அ சன்ன அவதார். சன்ன அவதார்னா மறைக்கப்பட்ட அவதாரம். மறைக்கப்பட்ட ஒரு பகவான் வந்திருக்காரு, அவர் கடவுள் சொல்லிக்க மாட்டார். ஆனால் கலியுகத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவதாரம் கிடையாது. ஆனால் 2 அவதாரம் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கலி நாம ரூபே கிருஷ்ண அவதாரி. கிருஷ்ணர் 2 வகை அவதாரம் பண்ணுறாரு. என்னதுன்னா ஒன்று ஹரிநாம சங்கீதன், தென் ஒன்று வந்து என்னது சத்தமபரணி பாகவத புராணம். 2 வகையாக அவதாரம் பண்ணுறாரு. கலியுகத்தில் 2 வகை அவதாரம் தான். அதில் வந்து என்ன சொல்கிறேன்னா நாம ஹைத்தி ஹையா சர்வ ஜெகத் நிஷ்டாரா. யார் வந்து சாண்டிங் பண்ணுறாங்களோ, ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் சாண்டிங் பண்ணுறாங்களோ அவங்க வந்து ஈஸிலி டெலிவர். அவங்க இந்த பௌதிக உலகத்துலேருந்து வெளியாகலாம். எங்கேருந்து வெளியாகலாம்? பூவஹ சுவஹ மதஹ தபஹ ஜனஹம் சத்தியம் என் பிரம்மஜோதி தாண்டி பகவான் இந்த லோகலாம் தாண்டி கடந்து போய் பகவான் லோகத்துக்குள்ளே உள்ளே போயிடலாம். அவர் என்ன பண்ணிருக்காரு இங்கே? சர்வ ஜெகத் நிஷ்டாரா. அதாவது வந்து யார் வேணாலும் ஹரே கிருஷ்ண மந்திரத்தோடைய வாட் இஸ் த பெஸ்ட் திங் வந்து என்னதுன்னா, நீங்கள் வேதங்கள் படிக்கணும்னா நீங்கள் வந்து உபநயனம் எடுக்கணும். நீங்கள் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் நீங்கள் சும்மா போய் வேதம் படிச்சிட முடியாது. ஓகேவா? நீங்கள் உபநயனம் எடுக்கணும், நீங்கள் குவாலிஃபைடாக இருக்கணும், நீங்கள் சமஸ்கிருதம் தெரியணும். ஆனால் சைத்தன்ய மகாபிரபு இஸ் அ வெரி வெரி மெர்சிஃபுல். ரொம்ப கருணை வாய்ந்த கருணா அவதாரம். அவர் என்ன சைத்தன்ய மகாபிரபு என்ன பண்ணிட்டு போயிட்டாருன்னா, எந்தெந்த விஷயம்லாம் கலியுகத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்குமோ அது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ஜூஸாக அரைச்சி இந்த பகவான் லோகத்துக்கு போகக்கூடிய விஷயங்கள் எந்தெந்த விஷயங்கள்லாம் வந்து இருக்குதோ அது எல்லாத்தையும் ஜூஸாக அரைச்சி அது வந்து ஹரே கிருஷ்ண மந்திரத்தை வச்சுட்டு போயிட்டார். ஓகே, நீங்கள் நினச்சி பாருங்கள், ஒரு கோலம் போடுறோம்ல, அரிசி மாவு கோலம் போடுறோம். முதல்ல அரிசி லட்டு போடுவாங்க. அந்த அரிசி வந்து அந்த அரிசி மாவில் கோலத்தை வந்து யார் வந்து சாப்பிடுவா? எறும்பு குருவி பூச்சி தான் சாப்பிடுவோம். ஓகேவா? நீங்கள் போட்டது வந்து உங்கள் பார்வைக்கு வந்து அது என்னவா தெரியுது? அது இல்லை அது என்ன 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 இது அரிசி மாவு வருது. ஆனால் அதை சாப்பிட்டு போய்ட்டு ஒரு எறும்பு சாப்பிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு உடம்புக்குள்ளே அந்த எறும்புக்கு உடம்புக்குள்ளே ஸ்ட்ரென்த்து கிடைக்கிது, அப்புறம் வந்து அவர் பலம் கிடைக்கிது, அவர் மூளைக்கு யோசிக்க உண்டான அந்த இன்டெலிஜென்ஸ் கிடைக்கிது, அவருக்கு பார்வை கிடைக்கிது, எல்லாமே இருக்குது. அதே ஒரு குருவிக்கு வந்து பார்த்திங்கன்னா அதை பறக்கிறதுக்கு ஸ்ட்ரென்த் எல்லாமே அந்த அரிசியில் எல்லாமே உள்ளுக்குள்ளே இருக்குது. ஆனால் அது நம்ம கண்ணுக்கு தெரியுதா? நம்ம எடுத்து போட்டு போயிட்டே இருப்போம். அதே போல் ஹரே கிருஷ்ண மந்திரத்தில் நம்மளுக்கு வெளியில் பார்த்தா ஒன்றுமே தெரியாது. பிகாஸ் நம்ம இந்த குவாலிஃபிகேஷன் வளர்த்துக்கல. ஆனால் உள்ளுக்குள்ளே ஸோ மச் பொட்டன்சி இருக்குது. ஹரே கிருஷ்ண மந்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா 3 பேர் தான், 3 பேர் சொல்லப்படுது. ஆனால் 2 விஷயங்கள். ஒன்று கிருஷ்ணர், ஒன்று ராதாராணி. பகவான் என்ன பகவானோட சக்தி அண்ட் சக்திமான். சக்திமான் வந்து யார்? சக்திமான் வந்து யார்? கிருஷ்ணர் சக்திமான், சக்தி ராதாராணி. இந்த 2 தான் உள்ளுக்குள்ள இருக்கு. ஹரே சக்தி, கிருஷ்ணா ராமா ஈச பகவான். இந்த சக்தியும் இந்த சக்திமானம் தான் நம்மளை வந்து இந்த முழு என்ன சொல்கிறது நம்மளை வந்து கரெக்ட் பண்ணி நம்மளை வந்து பகவானை வந்து கொண்டு போவாங்க. இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா இன்னொரு ஸ்லோகம் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது சைத்தன்ய மகாபிரபு ஒரு லீலை நடக்கும். சர்வபௌம பட்டாச்சாரிய கிட்ட சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா,
பக்தி சாதனா ஸ்ரேஷ்டா சுதி ஹைலே மானா பிரபு உபதேச கைலா நாம சங்கீத்தனா சைத்த சேதமதா மத்தியிலா 6வது 241 ஸ்லோகம். என்னன்னா மகாபிரபு என்ன சொல்கிறேன்னா, எந்த வகையான சேவை இருந்தாலும், அதாவது பக்தி சாதனா பக்தி ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய பக்தியில் சுதி ஹைலே மானா பிரபு உபதேச கையில் நாம சங்கீதன பகவானோட ஹரே கிருஷ்ண மந்திரம் தான் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நல்லா ஞாபகம் வச்சுங்க, சாண்டிங் த ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அண்ட் ஆல்சோ சைத்திய சேதம் ஆதியில 4வது 71 ஸ்லோகத்தில் தாரே மத்திய சர்வஸ்ரேஷ்டா நாம சங்கீத்தனா நீர் அபராதி நாம லைலே பாய பிரேமதனா. அதாவது 9 வகையான பக்தி தொண்டு இருக்குல்ல, ஸ்ரவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம், அப்புறம் வந்து ஸ்ரவணம் கீர்த்தன ஸ்மரணம், அதாவது அர்ச்சனம், அப்புறம் வந்து சக்கியம், தாஷ்யம், அப்புறம் வந்து ஆத்ம நிவேதம், இந்த மாதிரி 9 வகையான பக்திகள் இருக்குது. 9 வகையான ப்ராசஸ் ஆஃப் பக்தி இருக்குது. இதில் முக்கியமான விஷயம் வந்து என்னதுன்னா ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் சாண்டிங் பண்ணுறது. அதாவது ஸ்ரவணம் கீர்த்தனம் இருக்குல்ல, கீர்த்தனம் வந்து சாண்டிங் பண்ணுறது, இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுலேயே வந்து இன்னொரு விஷயம் 2வது என்ன சொல்கிறாருன்னா நீர் அபராத நாம ஹைலே. நீர் அபராதினா யார் வந்து ஒஃபென்சஸ் சாண்டிங், யார் அபராதம் இல்லாமல் சாண்டிங் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு பாயா பிரேம தனா, கிருஷ்ணருடைய பிரேம தனம் கிடைக்கும், கிருஷ்ணன் அன்பு கிடைக்கும், பிரேம பக்தி கிடைக்கும். ஹரே கிருஷ்ண மந்திரத்தில் தான் கிருஷ்ணருடைய பிரேமம் இருக்குது, வேறு எதுலேயுமே கிருஷ்ண பிரேமம் இல்லை. இந்த கிருஷ்ண அன்பு வந்து எதுக்கு வந்து ரொம்ப முக்கியம்னா, உங்களுடைய டிக்கெட் அப்போ தான் பாஸ் ஆகும் பகவான் லோகத்துக்கு போகிறதுக்கு. ஓகேவா? இப்போ நம்ம வந்து பகவான் லோகத்துக்கு போகணும்னா கிருஷ்ணனோட அன்பு வளர்த்துக்கணும். ஏன்னா அங்கே எல்லாரும் மோஸ்ட் ஆஃப் பீப்புள் எல்லாரும் அங்கே கிருஷ்ண பிரேமத்தில் இருக்காங்க, கிருஷ்ண அன்பில் இருக்காங்க. அப்போ அந்த லோகத்துக்கு போகணுன்னா நம்ம கிருஷ்ண பிரேமம் வளர்த்துக்கணும். அந்த கிருஷ்ண பிரேமம் எதில் இருக்குது? ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தில் இருக்குது. இல்லைங்க நாங்கள் போகலங்க, பரவாயில்ல, நான் இங்கே இருந்துன்னா இருக்கலாம், உங்களோட விஷ், நீங்கள் இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. திருப்பி வந்து பிறக்கிறதுக்கு, திருப்பி அடி உட வாங்குறதுக்கு, திருப்பி வந்து ஃபேமிலி லைஃப்பில் வந்து அடி உதவி வாங்குறதுக்கு, ஸ்கூலில் அடி உதவி வாங்குறதுக்கு, அப்புறம் வந்து வெளியில் சமுதாயத்தில் அடி உதவி வாங்குறதுக்கு, இதுக்கெல்லாம் ரெடினா நீங்கள் திருப்பி வரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் பகவான் சொல்லுவார், ஓகே ஸோ மச் டூ, நீங்கள் வந்து போயிட்டு வரலாம். யாரும் வந்து உங்களுக்கு பிடிச்சி வற்புறுத்தலை, இல்லைங்க எனக்கு இந்த வருஷம் இந்த பிரிவில் நல்லா முடியல, நான் வந்து பிறகு நான் எப்போ நான் ஃப்ரீயாக அப்போ வரேன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, யார் எப்போனா வரலாம். ஆனால் பகவான் இது சொல்லிட்டு தான் இருப்பார். ஆனால் சொல்கிற அந்த இடம் ஆள்லாம் மாறிடுவாங்க. நீங்கள் மனுஷ பிரிவியாக இருந்தால் கேட்கலாம், இல்லை நம்ம மனுஷ பிரிவு எடுத்து தான் நம்ம கேட்கலாம், இல்லைன்னா நம்ம கேட்க முடியாது. ஒருவேளை காக்கக்குரிய கூட ஆகலாம், பூனையாக கூட ஆகலாம், பேய் பூதனாக கூட ஆகலாம், யாரும் சொல்ல முடியாது. வந்து புல்லாகி புழுவாகி பூடாகி பல் விருகமாகி பாம்பாகி பேயாகி பல் அசுரராகி எல்லாம் பிரிவையும் நான் பிறந்துட்டேனே எம்பெருமானி அப்படின்னு யாருக்கு சொல்கிறா? அது வந்து கிருஷ்ணாவா, சிவபெருமானா, வியாசதேவரா? அவையா சொல்கிறாங்க. கொஞ்சம் ஹார்ட் அட்டாக் வந்துச்சு எனக்கு, அவையா கிட்ட தான் ஹார்ட் அட்டாக் வந்திருக்கோம். ஓகே, அவையா சொல்கிறாங்க, இஸ் அ வெரி மோஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அது என்ன சரஸ்வதி வந்து நீங்கள் கூட விட்டுட்டீங்க? சாரி நான் கல்லாகி சரிங்க. அவை ஒன்று சொல்லுவாங்களே, அரிதாரி மாநில. ஓகே, சாரி ஏமிசை தான் சிவபுராணம் தான் சொல்லப்படுது. ஓகேவா? சிவபுராணம் மாணிக்கவாசகர். ஓகே, அது வந்து எல்லா பிரிவையும் நான் பிறந்துட்டேன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி நம்ம எல்லா பிரிவும் பிறக்கிறது ரெடினா நம்ம திருப்பி வரலாம். ஓகே, எல்லா பிரிவும் பிறக்கிறது தான் திருப்பி வரலாம். இல்லை நான் இதோட ஸ்டாப் பண்ணி போகிறேன், நான் வாங்கின அடி இதோட போதும்னா, மனுஷானாம் சவசேஷு கச்சித் எது சித்தி எதுதான் அப்படி சித்தானம். யார் அறிவாளியாக இருக்கிறாங்களோ அவங்க தான் வந்து இந்த கிருஷ்ண பக்தி எடுத்துக்க முடியும் அப்படின்னு பகவத்கீதையில் வந்து பகவான் சொல்லிட்டார். மனுஷானம் சஹர்ஷனா கோடி பிரிவுகள் சென்று தான் ஒருத்தன் கிடைக்கும். அப்படி அவன் கிடைச்சி எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்த பிறகு அவன் அறிவாளியாக இருந்தால் மட்டும்தான் அவன் எடுத்துக்க முடியும். இல்லைன்னா அவன் முன்னுக்கு என்ன வச்சுன்னா எடுக்க முடியாது. புரியுதா? அதனால தான் வந்து இது ரொம்ப முக்கியம். அண்ட் லாஸ்ட்டாக வந்து ஒரு பாயிண்டோட நான் கிளாஸ் முடிச்சிடறேன். அண்ட் சாண்டிங் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அந்த சாண்டிங் பண்ணுறதுக்கு
நம்ம பியோர் சாண்டிங் பண்ணணும்னா நம்ம அபராதங்களை வந்து நம்ம பண்ணக்கூடாது. முதல்ல அந்த அபராதங்கள் என்னது 10 நம்மளுக்கு தெரியணும். நான் ஒரு நாள் அது தனியாக நான் பேசுகிறேன், நானும் ரொம்ப சொல்லிட்டு இருக்கேன். அந்த 10 அபராதம் பற்றி நான் தனியாக ஒரு நாள் கிளாஸ் பேசுவோம், ஓகேவா? இப்போ தான் நம்ம ரீசனாக 64 பக்திகள் முடிச்சோம், ஞாபகம் இருக்கா? ஒரு மாதம் அந்த கிளாஸ் பேசணும். தயவுசெய்து அந்த கிளாஸ் திருப்பி கேளுங்க. 64 பக்தி தொண்டு கௌரி மாதாஜி, மேபி நீங்கள் அந்த ஒரு மாதம் நீங்கள் வரலாம் நினைக்கிறேன். ஐ திங்க் 64 பக்தி தொண்டு நம்ம பேசிட்டோம், ஃபுல்லாக நான் பேசி முடிச்சிட்டேன். ஓகே, அதே போல் 10 நாம அபராதம் நான் பேசுகிறேன். 10 நாம அபராதம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும், ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ தான் நம்ம வந்து இந்த சாண்டிங்கில் நம்ம வந்து டேஸ்ட் கிடைக்கும். அண்ட் முக்கியமான இதெல்லாம் தவிர்த்து சாண்டிங் பண்ணுறதுக்கு பகவான் நாமம் சொல்கிறதுக்கு யார் வேணாலும் சொல்லலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த நாமம் வந்து ஒழுங்காக வரணும், பியோர் சாண்டிங் வரணும்னா இந்த நாம அபராதம் தவிர்த்து ஒருத்தர் இருக்கிறாரு, அந்த குவாலிஃபிகேஷனை வளர்த்துக்கணும். இல்லைன்னா அந்த 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 விஷயத்தை விட்டுறணும், இல்லைனா வளர்த்துக்கணும் வச்சுங்களேன், விட்டுறணும், ஆக்சுவலி விட்டுறணும். அதை விட்டுட்டு நம்ம வந்து அது இல்லாமல் நம்ம வளரணும். அவர் யார்? அது அகங்காரம். ஓகே, ஆனால் முக்கியமாக ஒருத்தர் இருக்கிற அது நம்மளுடைய குட் சாண்டிங்க்கு அது ரொம்ப வந்து அப்டக்கலாக தடையாக இருக்கும். சேஹாமதி என்ன ஆகுதுன்னா என்விஎஸ், பொறாமை. ஓகேவா? அது நான் 2-3 நாள் முன்னே கிளாஸ் இருக்கும்போது எனக்கு அந்த கிளாஸில் நான் கேட்டேன், நான் பொறாமை இருக்கக்கூடாது. நீங்கள் 10 நாம அபராதம் பண்ணலை, ஆனால் அப்பயும் சுத்தனம் வராது. ஏன்னா பொறாமை உள்ளே இருந்துச்சுன்னா. ஓகே, நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து ஃபில்டர் போட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டீங்க, ஆனால் கீழே வந்து நீங்கள் வந்து கிளாஸை மூடி வச்சுருந்தீங்கன்னா ஃபில்டர் பண்ண தண்ணி என்ன தான் இருந்தாலும் அது கிளாஸ்க்குள்ளே உள்ளே போகாது. அந்த மாதிரி வந்து இந்த ஃபுல்லாக வந்து கிளாஸை வந்து மூடி வச்சுற மாதிரி என்விஎஸ், அந்த என்விஎஸ் இல்லாமல் இருந்துச்சுன்னா தென் யுவர் சாண்டிங் வந்து வில் பி சக்ஸஸ்ஃபுல். ஓகே, அதுதான் இந்த ஸ்லோகத்தோட மெயின் பாயிண்ட். இந்த கன்க்ளூஷன் வந்து என்னதுன்னா, நாரத முனிவர் வந்து பார்த்திங்கன்னா பகவானை க்ளோரிஃபை பண்ணுறாரு. பகவானை க்ளோரிஃபை பண்ணுறது எதுக்காகனா, பகவானுடைய பக்தியில் இருந்தால் தான் க்ளோரிஃபை பண்ண முடியும். அப்போ தான் பகவானுடைய விஷயங்களை புரிஞ்சிக்க முடியும். பகவானுடைய அன்பு தொண்டில் நம்ம வந்தால் தான் நம்ம பகவான் லோகத்துக்கு போக முடியும். அந்த அன்பு தொண்டு செய்யணும்னா அது வந்து த்ரூ ஹரிநாம சங்கீர்த்தன். அந்த ஹரிநாம சங்கீர்த்தன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அபராதம் இல்லாமல் பண்ணணும். அந்த அபராதம் இல்லாமல் செஞ்சாலும் நம்ம கண்டிப்பாக பொறாமை நமக்கு இருக்கக்கூடாது. பொறாமை இல்லாமல் இருந்தால் தான் நம்மளுக்கு கிருஷ்ண பிரேம தானே கிடைக்கும். ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீமத் பாகவத கிரந்தராஜ் கி ஜெய், ஸ்ரீ பகவான் ஸ்ரீ சந்திர கி ஜெய், ஸ்ரீ கௌரநிதாய் கி கௌர பிரேமானந்தே ஹரி ஹரி போல். சொல்லுங்க பிரபு.